உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இது நடந்தது? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. தவறா? என்ன தவறு ஏற்பட்டது? விளக்கமாக சொல். அது பெயர் குழப்பத்தால் ஆளை மாற்றி கொண்டு வந்து விட்டோம். இப்படியா பொறுப்பு இல்லாமல் வேலை பார்ப்பது? உங்களால் குழந்தையை பிரிந்திருக்கும் இந்த தாய் படும் பாட்டை பாருங்க. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? தர்மராஜாவாக இருக்கும் உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு தவறு ஏற்படலாமா? இதனால் உங்கள் நற்பெயருக்குத்தான் களங்கம் ஏற்பட போகிறது. ஒரு தாயை பிள்ளையிடமிருந்து பிரித்து விட்டீர்களே, இது மகா பாவம். எப்படியாவது நீங்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும். தேவி, நமது யமலோக சட்ட திட்டம் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? யமலோகம் வந்தவர்களை திரும்ப பூலோகம் அனுப்ப இயலாது. தப்ப நீங்க பண்ணிட்டு தண்டனைய மட்டும் எனக்கு கொடுத்தா எப்படி? என் குழந்தையும் ஹஸ்பண்ட் சரியும் நான் போய் காப்பாத்தணும். என்ன அனுப்பி வைங்க. பிரபு, இந்த பெண் தனக்காக கேட்கவில்லை, அவளது குழந்தைக்காகவும் கணவருக்காகவும் கேட்கிறாள். சற்று கருணை காட்டுங்கள். நமது குழந்தை உயிரை காப்பாற்றிய பெண்ணிடம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். சித்ரகுப்தா, பிரபு, உன்னால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. சரி, யமலோகத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 120வது விதியின் கீழ் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னுடைய உயிரை திருப்பிக் கொடுக்கிறேன். நீ மீண்டும் உன் உடலுக்குள் சென்று நீ ஆசைப்பட்டபடியே உன் குழந்தையையும் கணவனையும் காப்பாற்று. எனக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி யமதர்மராஜா. என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாய், அதற்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். சித்ரகுப்தா, பிரபு, புறப்படு. இந்த பெண்ணோடு பூலோகம் சென்று இவள் உயிரை உடலுக்குள் சேர்த்து விட்டு வருவோம். உத்தரவு பிரபு. புறப்படு பெண்ணே, பூலோகம் செல்வோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.